எதுவரைக்கும் தூரமாயிருப்பீ, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீ, எதுவரைக்கும் தூரமாயிருப்பீ. என்னை மறக்காதீங்க, என்னை மறந்திராதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. என்னை மறக்காதீங்க, என்னை மறந்திராதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீ, எதுவரைக்கும் தூரமாயிருப்பீ. ஆண்டவரே, தூரம் ஓடிட்டாப்பா, அவனை விட்டு துணிகரமான பாவம் செய்துட்டாப்பா, சரீர இச்சை நான் விழுந்துட்டாப்பா. நீ தண்டித்திருந்தா நான் மண்ணாகி போயிருப்பேன், வெக்கப்பட்டு போயிருப்பேன். நான் வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி என்னை மன்னித்தீங்களப்பா. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, துணிகரமாய் வாழ்ந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினா மீட்டு கொண்டீரே. ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபையினா மீட்டு கொண்டீரே. எதுவரைக்கும் இறங்காதிருப்பீ, எதுவரைக்கும் தூரமாயிருப்பீ. கண்ணீரோ எனக்கு உணவாயிற்றாப்பா. நிந்தைகள், அவமானங்கள், நம்பிக்கையில்லாத ஒரு கோல் இல்லாம, தாளந்து இல்லாம நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஏமா கண்ணீரோடு இருக்கிற ஜீவி, உனக்கு கிருபை எனக்கு போதும் சொன்னவரே, என் ஜெபத்தை கேளும். கண்ணீரே எனக்கு உணவாயிற்றே, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் எனக்கு இல்லையே அப்பா. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. கிருபையினா மூடிக்கொண்டீரே, விலகாத நிழலானீரே. கிருபையினா மூடிக்கொண்டீரே. சபையை மூடுங்கப்பா, எங்க குடும்பங்களை மூடுங்கப்பா. நிழலானீரே, என்னை மறக்காதீங்க, என்னை மறந்துடாதீங்க. யாரிடம் போவேன் அப்பா? அன்றுவரை நீங்க தள்ளிட்டா நான் யாரிடம் போவேன்? ஓ, என்னை மறக்காதீங்க, என்னை மறந்துடாதீங்க. ஓ, உங்க பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. இன்னும் ஒருபடி மேலே போக உதவி செய்யும் இவ்வார்த்தை எங்களுக்கு உணவாய் ஆண்டவரே, அது ஆவி ஆத்மா சரீரத்தை
சுவீகரிக்கத்தக்கதாய் கர்த்தாவே அதை கிரியை செய்யத்தக்கதாய் கர்த்தா கிருபை செய்யும்படியாய் இந்த கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதி நாமத்துக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். இன்னைக்கு ஒரு வசனம் நம்ம எடுக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1 chapter 5th verse. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த வசனம் வந்துட்டு மொத்த பைபிளுக்கு ஒரு சாராம்சம் மாதிரி. கற்பனையின் பொருள் என்னவெனில் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது வேதத்தின் இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லனாக்கா, the purpose of the commandment is love. அதுதான் மெயின். வேதம் கொடுத்ததின் நோக்கம், அதாவது வேதத்தின் கட்டளையின் நோக்கம் அன்பு. ஆனா இது எப்படின்னா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிற அன்பு தான் அதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரோமர் 13ஆம் அதிகாரத்துல ரோமர் 13 அன்பு தான் பிரதானமா வேதம் வலியுறுத்துது. அதனால ரோமர் 13ல 8வது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவரும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான், முழு கட்டளையை நிறைவேற்றுகிறான். பிரதான கட்டளையே நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவதுதான் பிரதான கட்டளையே. நமக்கு தெரியும், யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நமக்கு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பு கூர்ந்தார். ஸோ இது வந்து அழியாத அன்பு. எபேசியர் 6:24 பார்த்தீங்கன்னா இது அழியாத அன்பு. கிறிஸ்துவின் அன்பு அன்கண்டிஷனல் லவ். ஆனா இங்க நம்ம வாசிச்சது போல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் மீண்டும், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும். இந்த சுத்தமான இருதயம் சொல்லும் பொழுது, இருதயம் வந்துட்டு நான் முதலே இதை பத்தி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கும் பிரிட்ஜ் மாதிரி இந்த ஹார்ட் மாத்திரம் 940 டைம்ஸ் 946 டைம்ஸ் வந்து பைபிள்ல போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டின் உள்ள இருதயமும் புதிய ஏற்பாட்டின் இருதயத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே இருதயம் தான், பட் அந்த இருதயங்கள் மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம். 73ஆம் சங்கீதத்துல முதல் வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்ன நல்லவர்? ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறார், அவங்களை எல்லா விஷயத்திலும் அவரு என்ன பண்றாரு? நல்லவரா இருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5:8, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா?
அங்க சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனா இங்க அதிகப்படியாய் போய் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அதுக்காக நம்ம அவருக்கு நேரு நேரு பார்க்கறதுன்ற அர்த்தம் இல்லை. இது ஃபிகரேட்டிவா சொல்ற காரியம் இது. இதை வந்துட்டு நம்ம அவரை உணர முடியும், அவரோடு பேச முடியும், எல்லா காரியத்தையும் அவரை நம்ம பேதுரு சொல்றது போல அவரை காணாமல் இருந்தும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள்ன்ற மாதிரி அவரை காணாமல் இருந்து நம்ம உணர முடியும். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், நீதிமொழிகள்ல போட்டிருக்கு. அப்போ இருதயம் தான் வந்துட்டு இட் ரிலேட்டட் டு மைண்ட், அதாவது தாட்ஸ். இந்த ஹிருதயன்றது எல்லா காரியங்களும் கொண்டது, அதாவது ஆவியும் ஆத்மாவையும் உள்ள குணாதிசயங்களை கொண்டதுதான் இந்த ஹிருதயம். ரெண்டு ரெண்டு காரியங்களும் கொண்டு, அதனால தான் சொன்னேன் இது பிரிட்ஜ் மாதிரி, ஸ்பிரிட்டுக்கு சோலுக்கு பிரிட்ஜ் மாதிரி. இது எல்லாமே இருக்கு அதுல. இந்த சோல்ல இருக்கிற எல்லா பார்ட்டும் அதுல இருக்கு, ஸ்பிரிட்ல இருக்கிற எல்லா பார்ட்டும் அதுல இருக்கு. வேத வசனத்தின்படி நான் இது சொல்றேன். இப்ப நான் நான் விளக்கறதுக்கு இங்க வரல. முக்கியமானது நம்ம பார்க்கறது இந்த சுத்த ஹிருதயத்தில் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த இருதயம் முதல்ல கெட்டு போயிடுச்சு. அது எப்போ நான் ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அது கெட்டு போச்சு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. இங்க பாத்தீங்கன்னா இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், ஸோ இட்ஸ் ரிலேட்டட் வித் தாட்ஸ் அண்ட் மைண்ட் வருது. 8வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதே ஆதி ஆகமத்துல அங்க பாத்தீங்கன்னாக்கா இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே அவன் பொல்லாததா இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் தெரிந்த பிறகு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா சங்கீதத்துல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அது எதை செய்யக்கூடாதோ அங்க போட்டிருக்கு. சங்கீதம் 78ல 18வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க இச்சைக்காக கேட்கிற காரியங்கள் பல வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய சித்தமா இல்லையான்றது கூட தெரியாது. ஏதாவது ஒன்று வாங்கணும்னாலோ ஏதாவது ஒன்று செய்யணும்னாலோ ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இது உமக்கு ஏற்றதா என்று நம்ம கேட்கறது இல்லை. அது என்ன ஆகுன்னா தேவனை பரீட்சை பார்ப்பதற்கு ஒப்பா இருக்கிறது. இங்க 29 அதிலே அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படிதான் நடக்குது. கேட்கறது ஆண்டவர் கொடுத்துடுறாரு, ஆனா அது ஆண்டவர் சித்தமே இல்லாம இருக்கும். இது 41 அதிலே அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஒரு முறை இல்லை, பல முறை இது மாதிரி ஆண்டவரை டெம்ப்ட் பண்றவன் யாருன்னா பிசாசு தான். அவனோடு கை கோர்த்து போகிற காரியங்கள் ஜெபத்திலையும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு வந்துட்டு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று சொல்லும் பொழுது அவர் அது ஏற்க முடியாமல் அல்ல, ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், இது உங்களுடைய சித்தத்தின்படி உமக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். 37வது வசனம் அதிலே 78ஆம் சங்கீதத்திலே அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கைகளில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. இதுல அந்த உண்மைத்தன்மையும் இல்லை, நிலைவரமான ஒரு ஆவியும் இல்லை அவங்களுக்குள்ள. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு சிலர்லாம் இருந்திருக்கிறாங்க, உண்மையா இருந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்துல தாவீதை பத்தி சொல்லும் பொழுது 1 ராஜாக்கள் 15:3 தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான், அவன் இருதயம்
அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. சோ தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு காரணம் உண்டு. அவனுடைய இருதயம் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தது, உண்மையா இருந்தான். அந்த வத்சேபால் ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தாப்புல, உத்தமமா இருந்துச்சு அவனுடைய இருதயம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கறது, பரீட்சை பார்க்கறது, நிலைவரப்படாத ஒரு காரிய கர்த்தருக்குள்ள இருக்கு, உண்மை இல்லாத தன்மை இருக்கு. அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது 81வது சங்கீதத்துல 81:11 வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஏன் செவி கொடுக்கலன்னு சொன்னாக்கா விரும்பல, அதுதான் காரியமே. அங்க ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா உண்மையான ரீசன் என்னன்னா, ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா அவரை நேசிக்கல. யோவான் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். சோ இதுதான் சத்தியம். இதுல வந்துட்டு எக்ஸ்கியூஸோ இது தள்ளிவிடுகிற காரியம் இல்ல. வேதம் என்ன சொல்லுது? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்படின்னா அப்படி வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. அங்க இந்த செவி கொடுக்கவில்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அது இருக்கு, ஜனம் செவி கொடுக்கல. அதனாலதான் புதிய ஏற்பாடு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்ற, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். 7 முறை, பல முறை அது காஸ்பல்லையும் வருது, வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் ஆண்டவர் பல முறை சொல்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னாக்கா இருதயத்தை சரிப்படுத்தாமல் இருக்கிற காரியத்தினால என்ன ஆகுதுன்னாக்கா அது உண்மையில்லாத தன்மைக்கு போகுது. அதுல உத்தமமா இருக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைய கிரகிக்க முடியல. இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா 12வது வசனம் அதிலே 81, ஆகையால் என்னது, இந்த கேடு செவி கொடுக்கல, என்னை விரும்பலன்னு சொல்லும் பொழுது ஆகையால் கண்டினியூஷன், அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். அப்போ நம்முடைய யோசனையின்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா கர்த்தர் நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டாருன்னு அர்த்தம். அவரே விட்டுட்டார், அவர் இருதயத்தின் கடினத்துக்கு அவர் விட்டுட்டாருன்னு அர்த்தம். அது ரொம்ப டேஞ்சரஸ். ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏன் நம்ம இன்னைக்கு சில ஜனங்கள் இப்படி இருக்குன்றதுக்கு பாத்தீங்கன்னா ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், இது ஒரு ரீசன். ஸ்தோத்தறியாமலும், நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு தேங்க்ஸ் கிவிங், நன்றி இல்லாம இருக்கிற காரியம், ஸ்தோத்தறியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே, இங்க பாத்தீங்களா தாட்ஸ்னு வருது, சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம், கனெக்ட் ஆகுதுங்களா, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த இருள் ஆயிடுச்சுனால நீங்க அந்த அவங்க கிட்ட எல்லாம் பேசினாக்கா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், இதுதான் அவங்க பிடிச்சு நிப்பாங்க. அதுல எந்த மாற்றம் செய்ய மாட்டாங்க. இது போல 28 ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவருக்கு மனதில்லாது இருந்தபடியினார், மனசில்ல,